Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Non-deterministic Finite Automata இருக்கு இல்லையா, அதோடைய acceptability டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து NFA அக்செப்ட் பண்ணுதா அல்லது ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த NFA பொறுத்த வரைக்கும் Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட், Q3 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட் சிம்பிளாக நம்ம ரீட் பண்ண போறோம். சரிங்களா? Q0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் வந்து Q0லே இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன். இப்போ மெஷின் Q0ல இருக்குது. இப்போ ரெண்டாவது இன்புட் சிம்பிள் 1 வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ Q0லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் ரீட் பண்ணும்போது மறுபடியும் மெஷின் வந்து Q0லே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ட் இன்புட் சிம்பிள் வந்து 1, Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து மறுபடியும் 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணுறோம். அப்பயும் மெஷின் வந்து Q0லே இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் இன்புட் சிம்பிள் வந்து 0ன்னு இருக்குது. Q0லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் ரீட் பண்ணதுக்கப்புறமா மெஷின் வந்து Q0ல இருக்கலாம் அல்லது Q1க்கு மூவ் ஆகலாம். சரிங்களா? நாம் என்ன சொல்கிறோம், இங்கே மெஷின் வந்து Q0லேருந்து Q1க்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டிரான்சிஷன். ஓகேங்களா? Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் வந்து Q1லே இருக்கலாம் அல்லது Q3க்கு மூவ் ஆகலாம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து Q1லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் Q3க்கு மூவ் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் வேறு எந்த இன்புட் சிம்பிளும் இங்கே இல்லை. அதே சமயத்தில் மெஷின் வந்து Q3 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை இந்த NFA வந்து அக்செப்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். இதே இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு மோர் தென் ஒன் பாத் இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம வந்து இந்த இன்புட் சிம்பிளை வச்சுட்டு வேற ஒரு பாத்து சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லலாம். Q0லேருந்து 0 ரீட் பண்ணாலும் 1 ரீட் பண்ணாலும் மெஷின் வந்து Q0லே தான் இருக்குது. சரிங்களா? சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு 0 ரீட் பண்ணும்போது Q0ல இருக்குது, மறுபடியும் 1 ரீட் பண்ணும்போதும் Q0ல இருக்குது, அடுத்தது 1 சிம்பிளை ரீட் பண்ணும்போது Q0ல இருக்குது, மறுபடியும் 0 ரீட் பண்ணும்போதும் Q0ல இருக்குது, 1 ரீட் பண்ணும்போதும் Q0ல இருக்குது. இது வந்து ஒரு பாத். சரிங்களா? ஆனால் இந்த பாத் வந்து வேலிட் இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா Q0 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட் இல்லை. அதனால் இந்த பாத்தை வச்சுட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ NFA அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு மோர் தென் ஒன் பாத் இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். For a given input string, any path which leads to final state will be accepted. சரிங்களா? 0, 1, 1, அதுக்கப்புறம் 0, அப்புறம் 1 அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரே இன்புட் ஸ்ட்ரிங்கு மோர் தென் ஒன் பாத் இருக்கும். எத்தனை பாத் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாத் மூலமாக நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து NFA கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.